பின்றேடா the next day. அப்படி நம்ம ரெசார்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், நல்லாவே சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். பசங்க ஏற்கனவே எல்லோரும் போயிட்டாங்க. வாங்க நம்மளும் போய் ஜாயின் பண்ணுவோம். லெட்ஸ் ஃபன். அப்படியே மூக்கில் அப்படியே ஏறுகிறா தண்ணிக்கு. வணக்கம் மகளே, வெல்கம் டு ரூத்லெஸ் ட்ராவல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 900 கண்டி அப்படிங்கிற கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க நம்ம போயிட்டுருக்கோம். வயநாட்டில் நம்ம இருந்தது V3 அப்படிங்கிற ஒரு இடத்துல ரெசார்ட் நம்ம புக் பண்ணி அங்கே இருந்திருந்தோம். இப்போ என்னன்னா 900 கண்டிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், அதுவும் ஜீப்பில். அதாவது என்னென்னா ஜீப்பு வந்து 1200, ஒரு ஜீப்பு வந்து 1200. நம்ம வந்து பைக் எல்லாமே கீழே பார்க்கிங் பாட்டுற மாதிரி இருக்குது, மேலே ஒரு மலை மாதிரி ஏறுது. ஓகேங்களா, ஒரு ஜீப்புக்கு வந்து 1200க்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்பவே ஒர்த்து. மேலே வந்து பைக்கு கார்லாம் வர ரொம்பவே கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஜீப்பில் போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். அண்டு அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த 1200க்கு வந்து பக்காவான ஒர்த்து. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு ட்ரை. ஓகே, வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்கேன், பழைய வீடியோஸை. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. டைம் இருந்தால் போய் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே செம்மையாக இருக்கும், ஜாலி பண்ணுறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா கல் போட்டோன்னா வலிக்கிட்டு அதனால கல் போட்டுருவாங்க. உனக்கு எனக்குலாம் ஜாலியாக இருக்கு. என்னடா அங்க சத்தம்? வண்டியில வர வளர்ந்துருக்க கூடாது. பின்னாடி சொல்லி போடுற முட்டுன்னு வீடியோ கட் பண்ணி இங்கே வந்து எவ்வளோ தங்குவாங்கடா? தங்குவானா இருக்கும்டா. இந்த இருக்கல தான் ரூம் இருக்குல்ல. இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கிட்டேயும் கூட தங்குறதுக்கு இடம் இருக்குங்க. ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் எல்லாம் அவங்க போடுறாங்க. 10 ஸ்டேவும் அவைலபிளாக இருக்குதுங்க. பட் எவ்வளோலாம் என்னென்னு தெரியல, நாங்கள் விசாரிக்கலை. பட் 10 ஸ்டே அவைலபிளாக இருக்குது. அண்டு ஒரு ரூம் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சம்திங் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. இங்கேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து பெர் ஹெட் 250 வாங்குறாங்க. ஓகே, இதுவுமே ஒர்த்து தாங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக பாருங்கள்.
மக்களே, கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் அதாவது அந்த கவுண்ட்டு படி உள்ளே விட்றாங்க. ஸோ மற்ற எல்லாரையும் நம்ம கவர் பண்ண வந்து இப்போதைக்கு வந்திருக்கிறோம். நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பாருங்கள். ನಿಧಾನಪ್ಪ, ಬೇಗ ಬೇಗನೂ ಹೋಗಲ್ಲ. அப்படியே இறங்குது கீழே மாதிரி. கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது, கால் வர வலிக்கு. வீடியோ எடுக்கவே கஷ்டமா இருக்கு. ஓய் ஓய். Finally reached. மழை நல்லா பெய்யுங்க, சரியான மழை. நல்ல மழை. கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் எங்கடா ஒன்ட்ட கொடுத்தனா? கூலிங் கிளாஸ் ஒன்ட்ட செல்ஃபில எடுத்துமா? செல்ஃபில எடுத்துமா? பேக்ல எடுத்து எடு. செல்ஃபி எடு. செல்ஃபி எடு. ஓகேனா டைம் முடிஞ்சது. வாடா.
எங்கடா திட்ட என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. முக்கி சீன் போட்டு அடிக்கையில் நாங்கள் அடிக்கையில் படலை, பிடிக்கவே தெரியல, அடித்தான் பட்டுட்டு. என்னத்த சொல்ல. ஆஃப் பண்ணிடுவோம் போதுமா? என்னடா கேவு குணா கேவு மாதிரி இருக்காண்டாமாடா. ஸ்ரீதரை உள்ள தள்ளி விட்டு நாங்க தூக்கிருப்போம்ல, உனக்காண்டி ஸ்ரீதர் உள்ள இறங்கிருப்பேன்டானா. என்னடா அப்படி சொல்லிவிட்ட? இங்க ஒரு பைத்தியக்காரன் போறான் முன்னாடி. போடா ட்ரவுசரு போறாமடா உனக்கு. அவ்வளவுதான்டா. கேவு கேவுன்னாங்க. அதுல ஸ்கோப் இருக்காது. முன்னாடி வாட்டங்க. கேவு கிடைச்சிட்டுண்டா. டேய் நம்ம எப்படி ஏறணும்டா? சதீஷே ஒரு பூலு ஒண்ணும் இல்லையா? சூப்பரா இருக்கு கேவுடா. கட்டாவதே பாட்டு கேவாடாது. ஏய் இடி இடிக்கடா. ஏய் இங்க இங்க போட்டோ எடுக்க எல்லாரும் சூப்பரா இருக்கும்டா. டேய் நீவே ஓட்ட. ஆமா இப்போ காமிச்சோம்ல அதுதான் கேவ். ஒண்ணுமே இல்லை. ஆனால் சும்மா நடந்து போய்ட்டு வரலாம். பார்த்தீங்களா போகிற ரூட், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கேயே ஒன் டே போயிருங்க, நல்லா இருக்கு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக சின்ன சின்னதாக நல்லாயிருக்கு. பட் ஆனால் இங்கேயே ஒன் டே போயிடும். பயனெல்லாம் வந்தால் 2-3 நாள் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அவ்வளோலாம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் சுற்றலை, கம்மியாக தான் சுற்றிருக்கோம். ஆனால் அதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. சேம்பரா பார்க் போகலான்னு நினச்சோம், முடியலை. இங்கே டைம் ஆகிடுச்சி. மணி 3, இன்னும் கீழே இருங்க மணி 5, 3:30, கீழே இருங்க 5 ஆயிரும். அப்புறம் என்ன, அங்கேருந்து வீட்டுக்கு போய்க்கு எப்படி ஒரு 6 to 7 hours அப்படிங்களா, இதே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க போகலாம்.